ஆனா கடவுள் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒரு ஃபேஷன். என்ன ஃபேஷன் தெரியுங்களா? கடவுள் என்னங்க இல்லைங்க, ஆனா ஆண்டருடைய அது பெரிய படிச்சவங்க அறிவாளிக அப்படி சொல்ற மாதிரி. ஆனா பைபிள் சொல்லுகிறது கடவுள் என்று சொல்லுகிறவன், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவன், தப்பா சொல்றேன்னா, தேவன் இல்லை என்று சொல்லுகிறவன் முட்டாள். மதிகேடன் என்றால் யாருங்க? முட்டாள் தான் அர்த்தம். அவன் அறிவாளி நினைச்சிட்டு இருக்கான். ஆனா வசனம் சொல்லுகிறது, தேவன் சொல்லுகிறார் அவன் அறிவாளி அல்ல, அவன் ஆறு, அவன் முட்டாள் என்று சொல்லுகிறது. ஆகவே தேவனே சொல்லுகிறார், அவர் நம்மை படைத்தபடியினால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் வணங்க வேண்டும். ஒரு அரசாங்கம் என்ன செய்யுது? நமக்கு கட்டளை போடுது. அந்த மனிதனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம். அப்படி அரசனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் ஆண்டுடைய கட்டளைக்கு நாம் அதைவிட மிக முக்கியமாக என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்ததான தேவன், மனித அவதாரம் எடுத்து வந்ததான ஒரு தேவனாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தவர், அவர் தேவனாக இருந்தவர். தேவனாக இருந்தவர் ஆறாக பிறந்தார், மனிதனாக பிறந்தார். அவருடைய பிறப்பானது ரொம்ப அற்புதமான காரியம். அவர் கண்ணியின் இடத்துல பிறந்தார், பரிசுத்த ஆவியினால் பிறந்தார், தீர்க்க தரிசனத்தின்படி பிறந்தார். பிறப்பதற்கு முன்பாகவே எந்த இடத்துல பிறப்பார், என்ன பேர் வைக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக என்ன செய்யப்பட்டது? சொல்லப்பட்டது. அவர் பிறக்கிறதுக்கு முன்னாமே எல்லாம் ரொம்ப சரியா இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்லும்படியாக நான் ஆசைப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார் என்று தீர்க்கதரிசனம் இருந்தது? இயேசு கிறிஸ்து எங்கே பிறப்பார்? உலகத்திலே பிறப்பார்னு சொல்லுவீங்க. பெத்லகேமிலே பிறப்பார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்க்க தரிசனம். ஆனால் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் தந்தையாகிய யோசேப்பும் எங்க இருந்தாங்க தெரியுங்களா? பாபிலோனில் இருந்தாங்க. பாபிலோன் எங்க வந்தாங்க தெரியுமா? கலிலேயாவுக்கு வந்தாங்க. பெத்லகேம் வந்தாங்க. அங்க இயேசு பிறந்தார். தீர்க்க தரிசனம் சரியா நிறைவேறிச்சு. அல்லேலூயா. ஒரு எழுத்தா எழும், வானம் கூட அழிஞ்சு போகு, பூமி கூட அழிஞ்சு போகு, ஆனா தேவனுடைய வசனம் அந்த ஒரு ஒண்ணு என்ன செய்யவே செய்யாது, மாறவே மாறாது. அந்த வசனத்தை படிச்ச பொழுது என்னோட உள்ள மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது. இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதுதான் அல்லது மரியாள் கர்ப்பமா இருக்கும் போதுதான் அந்த அகஸ்டஸ் சீசர் அந்த கட்டளை போடணுமா? ஆமா, அவர் அப்பதான் போடணும். அப்பதான் மரியாள் ஜோசப் கலிலேயா எங்க வருவாங்க? எருசலேமுக்கு வர முடியும், பெத்லகேமுக்கு வர முடியும். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டாங்க? இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலே பிறந்திருப்பார், நாசரேத்திலே பிறந்திருப்பார். சரி, ஏன் அவங்க கலிலேயாவில நாசரேத்தில் இருந்தாங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து நசரேன் என்று அழைக்கப்படுவார். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும். அதனாலதான் அவங்க பாபிலோன் இருந்து கலிலேயாவில் இருக்கிறதான நாசரேத்தில் என்ன செய்தாங்க? இருந்தாங்க. ஆகவே தேவன் தீர்க்க தரிசனத்தின்படியாக மனிதனாக இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தபடியினால். மனிதனாக பிறந்த தெய்வம், மனிதனாக பிறந்த தெய்வம். பிதாவாத ஆறு பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. பரிசுத்தாவியான ஆறு பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தெய்வீகத்தன்மையும் மனிதத்தன்மையும், மனிதத்தன்மை 100%, தெய்வீகத்தன்மை 100% உடையவராக இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். உங்களுக்கு ஒரு அநேகர் கேள்வி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க, நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியல. நானும் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க? 2012. யாராவது எங்கிட்ட கேட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து பிறந்து 2012 வருஷம் தான் ஆச்சு. எங்க கடவுளுக்கு முன்னாடியே இருக்கிறாரு. கேட்டாங்களா? என்ன சொன்னீங்க?
இயேசு கிறிஸ்து பிறந்து 2012 வருஷம் தான் ஆச்சு. ஆனா எங்களுடைய கடவுள் அதுக்கு முன்னாடியே இருக்காரு. என்ன பதில் சொன்னீங்க? என்ன பதில் சொன்னீங்க? இயேசு பிறந்து 2012 தானே ஆச்சு. தமிழ் மொழி பேசுறார். கல் தோன்றா முள் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய, கொஞ்சம் வித்தியாசமா சொல்ற, கல்லு மண்ணு தோன்றதுக்கு முன்னாடியே தமிழ் மொழி வந்துருச்சாமா. அப்படின்னா அதுக்கு முன்னாடியே கடவுள்கள் இருந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு மனிதன் ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன பதில் சொன்னீங்க? இப்படித்தான் முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து மனிதனா பிறந்துதான் 2012 வருஷம். ஆனா அவருக்கு முன்னாடியே இருந்தார். அவர் தேவனா இருந்தார். அல்லேலூயா. அவர் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து அது தேவனாக இருந்தது. 2000க்கு பிறகுதான் இயேசு பிறக்கவில்லை. அதுக்கு பிறகு அவர் தெய்வம் அல்ல. இன்றைக்கு உலகத்தில் பல காரியத்தை பார்க்கிறோம். மாடர்னா பார்க்க புது நவீன தெய்வங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசாமிகள் எல்லாம் சாமிகளாக எண்ணிச்சு கொண்டிருக்கிறார்கள், மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஏதோ இப்ப வந்தவர் அல்ல, 2012 வந்தவர் அல்ல. அவர் ஆதியில் இருந்ததான தேவன். அவர் மனிதனாய் என்ன செய்தார்? பிறந்தார். அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்றது கூட தப்பு தான். ஏன்னா அவதாரம் என்றால் மாறி மாறி என்ன செய்து கொண்டே இருக்குது, வந்து கொண்டே இருப்பது. இயேசு கிறிஸ்து நிறைய அவதாரங்கள் எடுக்கல. இயேசு கிறிஸ்து ஒரே முறை பிறந்தார், மனிதனாக பிறந்தார். இனிமேல் மனிதனை பிறக்கவே மாட்டார். அவர் மனிதனாய் வந்த தெய்வமா இருக்கிறபடியினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை வணங்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:15 பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவியை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லாராலும் அங்கீகரிக்கப்படத்தக்கதுமாயிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்கும்படியாக இயேசு வந்தார். உங்களை உணர்ச்சி பசப்படுத்தும் வார்த்தைகளை சொல்ல விரும்பவில்லை, செயலாக்கும்படியாக பிராக்டிஸ் செய்யும்படியான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்ல விரும்புகிறேன். அரக்கோணத்தில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் பெந்தோ சபையில வந்திருக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது பெத்தேல் சபை தான் தெரியும், வேற சபையே தெரியாது. ஆனா உலகத்தில் எத்தனை சபை இருக்கு தெரியுமா? எத்தனை உபதேசங்கள் இருக்கு தெரியுமா? கள்ள உபதேசங்கள் நிறைய இருக்குது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே கள்ள உபதேசங்கள், கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பெருகிட்டு வராங்க. சாத்தான் 2 கொம்பு வச்சுட்டு கருப்பு துணி போட்டு வந்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனா அவங்கள எப்படி தெரியுங்களா? பைபிள் ஸ்காலர்ஸ், ஹீப்ரும் கிரீக்கும் படிச்சவங்க. அவங்க என்ன கேட்பாங்க? சொல்லி தர. வாங்க சிஸ்டர், அப்படியே இருங்க, அப்படி சொல்லுவாங்க. வாங்க சிஸ்டர், காயினுக்கு எங்க மேரேஜ் ஆச்சு? அப்படி சில எல்லாம் கேட்பாங்க. எத்தனை வருஷமா பெத்தல் சர்ச்சுக்கு போறீங்க? 15 வருஷமா? உங்களுக்கு தெரியல. உங்க பாஸ்டர்ட்ட ஜோசப் ஏதாவது கேட்டு வாங்க, அவர்கிட்ட வந்து கேட்பாங்க. ஜோசப் ஐயா, பாஸ்டர் ஐயா, இந்த கேள்வி கேட்டாங்க, சொல்லுங்க ஐயா. அவர் சில காரியத்தெல்லாம் சொல்லுவாரு, சில காரியம் தெரியாது. உடனே நீங்க அங்க போய் சொல்லுவீங்க, எனக்கு தெரியல, எங்க பாஸ்டருக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சது. உடனே என்ன சொல்லுங்க தெரியுமா? எங்க குரூப்புக்கு வந்து பாருங்க, எங்க பாஸ்டர் எப்படி சொல்லுவாருன்னு பாருங்க. அவங்க அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆழம், என்ன ஏலம், என்ன டீப்பு. தொலைஞ்சுது. எங்க ஊர்ல சிபிஎம் சர்ச்சில் இருந்து 30 பேர் வில்லியம் பிரங்காம் என்ற கள்ள உபதேசத்துக்கு போயிட்டாங்க.